வணக்கம் நண்பா. தமிழ் தண்டர்ஸின் அன்பு வணக்கங்கள். ஓய்வூதிய விதிமுறையில் மாற்றம். பெண் அரசு ஊழியர்கள் இனி இப்படி செய்யலாம். முழு விபரம் உள்ளே. காணொளியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. மேலும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் தொடர்பான லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை உடனடியாக அறிந்து கொள்ள நமது தமிழ் தண்டர்ஸ் சேனலை தொடர்ந்து பாருங்க. பல்வேறு அமைச்சகங்களிடம் இருந்து வந்த கோரிக்கைகளின் அடிப்படையில் பென்ஷன் விதிமுறையில் திருத்தம் கொண்டு வரப்பட்டுள்ளது. மத்திய சிவில் சர்வீஸ் ஓய்வூதியம் விதிமுறைகள் 2021 50வது விதிமுறைப்படி ஒரு அரசு ஊழியரோ அல்லது ஓய்வூதியம் பெறும் ஓய்வு பெற்ற அரசு ஊழியரோ மரணம் அடைந்தால் அவரது வாழ்க்கை துணைக்கு, அதாவது கணவன் அல்லது மனைவி, குடும்ப ஓய்வூதியம் வழங்கப்படுகிறது. ஒருவேளை அந்த வாழ்க்கை துணைக்கு தகுதி இல்லாவிட்டாலோ அல்லது அவரது மரணத்திற்கு பிறகோ அவர்களின் குழந்தைகள் வரிசை அடிப்படையில் குடும்ப ஓய்வூதியம் பெற தகுதி பெறுவார்கள். இந்நிலையில் அரசு பெண் ஊழியர் தனது கணவருக்கு பதிலாக தனது குழந்தைக்கு குடும்ப ஓய்வூதியம் கிடைக்க செய்யலாம் என்று ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை திருத்தம் செய்துள்ளது. இது குறித்து அத்துறை வெளியிட்டுள்ள ஆணையில், கணவருக்கு எதிராக விவாகரத்து வழக்கு தாக்கல் செய்த பெண் ஊழியர்கள் தங்கள் கணவருக்கு பதிலாக தங்கள் குழந்தையை குடும்ப ஓய்வூதியம் பெற நியமிப்பதற்கு அனுமதிக்கலாமா என்று கேட்டு பல்வேறு அமைச்சகங்களிடம் இருந்து எங்களுக்கு கடிதங்கள் வந்தன. அதன் அடிப்படையில் இந்த திருத்தத்தை கொண்டு வந்துள்ளோம். அதன்படி கணவருக்கு எதிராக பெண் ஊழியர் தொடர்ந்த விவாகரத்து வழக்கு கோர்ட்டில் நிலுவையில் இருந்தாலோ, குடும்ப வன்முறை தடுப்பு சட்டம், இந்திய தண்டனை சட்டம் ஆகியவற்றின் கீழ் கணவருக்கு எதிராக அவர் புகார் அளித்திருந்தாலோ, அத்தகைய பெண் ஊழியர்கள் தங்கள் மரணத்திற்கு பிறகு கணவருக்கு பதிலாக தங்கள் குழந்தைகளுக்கு குடும்ப ஓய்வூதியம் அளிக்குமாறு தங்கள் துறை தலைவரிடம் எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுக்கலாம் என்று ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை அதன் ஆணையில் குறிப்பிட்டுள்ளது. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த காணொளியை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தமிழ் தண்டர்ஸின் நன்றிகள்.